தற்பொழுது இங்கே நடைபெற்று வருகின்ற இந்த போரிலே இந்த உடையார்கட்டு வள்ளிமனம் பிரதேசத்திலே மக்கள் மிக செறிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் இந்த மிக குறுகிய பிரதேசத்திலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எறிகணைகள் மிக நெருக்கமாக மக்கள் குடியிருப்புகளின் மீது வீழ்ந்து வெடித்து 20ஆம் தேதி தை மாதம் 20ஆம் தேதி இங்கே 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டு 50 பேருக்கு மேற்பட்டோர் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் இங்கே படுகாயமடைந்திருக்கிறார்கள். மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்கே வைத்தியசாலையும் மிக நெருக்கடியான சூழலிலே வைத்திய சேவைகள் பற்றாக்குறையாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கான இந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. மனித நேயமுள்ள நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள், ஐநா அமைப்புகள் நிச்சயமாக இந்த மக்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு நிச்சயமாக அவசரமாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களும் இந்த மிக நெருக்கடியான சூழலை நாங்கள் இங்கே பல தேசங்களில் இருந்து வருகின்ற அறிஞர்களுக்கு நாங்களும் எங்களுடைய மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே மக்கள் காயப்படுகிற விதமும் இறக்கிற விதம் நாளுக்கு நாள் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது நாங்கள் ஒரு அவசர வேண்டுகோளை எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுக்கும், சர்வதேச நிறுவனங்களுக்கும், சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் நாங்கள் விடுக்கிறோம் இந்த அழைப்பை. அதாவது எங்களுடைய மக்களை இந்த இப்படிப்பட்ட மிக நெருக்கடியான ஆபத்தான இந்த சூழலிலே பாதுகாக்க மனிதநேயமுள்ள அனைவரும் உடனடியாக உழைக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன்.